பிரைஸ் தி லார்ட். இந்த சந்தோஷமான நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். காலை மாலையும் கலிகூற பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். அதிகாலையில் நல்ல மனமகிழ்ச்சியோடு அந்த நாளை ஆரம்பிக்க நமக்கு கிருபை தருகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான். இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 32வது வசனம். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். 31ஆம் வசனத்தில் படிக்கிறோம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று சொல்லுகிறார். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். இந்த காலை நேரத்தில் நமக்காக வேண்டிக் கொள்ளுகிற ஆண்டவர் இருக்கிறார். அவர் நமக்காக ஜெபம் பண்ணுகிறவர். இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து அவர் நமக்காக வேண்டுதல் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் நிலை நிற்கும்படியாக, நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி, நம்முடைய பிரதிஷ்ட தேவனோடு பண்ணின உடன்படிக்கையிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும்படி இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் படிக்கிறோம். அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் கூட பரிசுத்தாவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய யூதா 24வது வசனத்தில் சொல்லுகிறார், வலுவாதபடிக்கு உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவர் என்று ஆண்டவரை குறித்து சொல்லுகிறத பார்க்க. இன்றைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாச வாழ்க்கையிலே வலுவாதபடிக்கு நம்மை காக்கிறவர் மாத்திரமல்ல, தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாக நம்மை நிறுத்தவும் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தை கை கொண்டு ரட்சிப்பை பாதுகாத்து எந்த சோதனையிலும் ஆண்டவருக்கு என்று நிலை நின்று விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீர். எங்களை நேசிக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சித்தத்தை செய்ய கிருபைதார். இந்த நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வலுவாதபடிக்கு ஆண்டவரே இவர்கள் ஆண்டவருக்கு என்று நிலை நிற்கட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.